தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. இது நடந்து 14 வருஷம் ஆயிடுச்சு. என் பொண்ணுக்கு அப்போ வயசு 3. நானும் என் கணவர் என் குழந்தையும் பண்டரிபுரம் போயிருந்தோம். பாண்டுரங்கன் தரிசனத்துக்கு போய் இறங்கின நாள் ஏகாதசி. பயங்கர கூட்டம். ரூம் கிடைக்கல. கஷ்டப்பட்டு ஒரு ரூமை என் கணவர் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார். அப்போ அதில் தங்கினோம். மறுநாள் துவாதசி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிளானிங்கில் கொஞ்சம் கடுபடு தான். என்ன பண்ணுறது, துவாதசி தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு போனால் அன்றைக்கும் கூட்டம். 4 மணி நேரம் லைனில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்த உடனே என் கணவர் பக்கத்தில் தான் ஷிரடி, 10 hours ஜேர்னி, போகலாமா அப்படின்னாரு. இது என்ன வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா என் கணவருக்கு அவ்வளோ நம்பிக்கை கிடையாது பாபா மேலே. ஆனால் எனக்கு ஒரே சந்தோஷம், போகலாமே அப்படின்னு. சரி நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு போனார். போனால் டிக்கெட் கிடைக்கல. 2 டிக்கெட் தான் அதிசயமாக கிடச்சிச்சு, வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஸோ பஸ்ஸில் ஆனால் உட்காந்து தான் போகணும் அப்படின்ட்டாரு. போகலாம், எனக்கு முதல்ல அங்கே போகணுங்கிறது தான் இருக்கே தவிர போகலாம், ஓகே எப்படியா இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஏறினா பயங்கர கூட்டம். கூட்டம் யாரும் இமேஜினே பண்ண முடியாது. பஸ்ஸு பூரா கூட்டம். நம்மளால் இப்படியும் திரும்ப முடியல, அப்படியும் திரும்ப முடியல. அவ்வளோவா ஆளுங்க இடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அது கடைசியில் கொஞ்ச தூரம் ட்ராவல் ஆனால் ராத்திரி 1 மணி இருக்கும், 1:30 மணி. டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. எல்லாரையும் கீழே இறக்கிட்டான். நடு ரோட்டில் உட்காந்துருந்தோம். அப்போ திடீர்னு எனக்கு தோணுச்சு, நான் முதல்ல இவ்வளோ தூரம் பார்க்க வரேன், நடு ரோட்டில் உட்காத்தி வச்சுட்டியே என்ன அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி பஸ்ஸு பஞ்சர் சரியானோன்னே போகலாம் அப்படின்ட்டாங்க. போய் ஷிரடி வந்துடுச்சு அப்படின்னாங்க. போய் இறங்கினோடனே ஒருத்தர் வயசானவர் தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு வெள்ளை கலர் குர்த்தா போட்டுக்கிட்டு ஆவும் அப்படின்னாரு. வாங்க தர்ஷன் கர்னானா அப்படின்னாரு. தரிசனம் பார்க்கறதுக்குன்னா ஆமாம் அப்படின்னோம். உடனே எங்கள் கையில் இருந்த பெட்டியும் பேக்கையும் வாங்கிட்டாரு. நான் நினச்சிக்கிட்டேன் இங்கே இருக்கிறவங்க ஷிரடியில் எல்லாருமே இப்படி தான் பாபா மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். என் பெட்டியை வாங்கிட்டு பேக்கையும் வாங்கிட்டு அவர் பாட்டு விறுவிறுன்னு போயிட்டார். இவருக்கு என் கணவருக்கு வந்து பயம் வந்துச்சு. இது நான் வந்தார், பெட்டியை வாங்கினார், விறுவிறுன்னு போகிறாரு. நான் அவர் பின்னாடியே ஓடுறேன், நீ குழந்தைய கூட்டிகிட்டு மெதுவாக வா அப்படின்ட்டு. அப்புறம் அவர் விறுவிறுன்னு போனால் நேராக போய் ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் பேக்கையும் பெட்டியும் வச்சுட்டு நகா ஒன்று குளிச்சுக்கு அப்படின்னாரு. அந்த ரெஸ்ட் வரும் அப்படின்ட்டு போயிட்டாரு. சரியா போனோன்னா நாங்கள் ரூமில் வாசலில் ஒருத்தர் உட்காந்துட்டாரு. எங்களுக்கு குளிக்க வெந்நீர் வேணும், கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம். நல்லா வெந்நீர் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஹோட்டலுக்கு அந்த ரூம்குள்ளே போன உடனே முதல்ல பாத்ரூம்குள்ளே போய் வெந்நீரை திறந்து குளித்தேன். இத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணது எல்லாம் இதுவாகி ஒரே ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஃப்ரெஷ் ஆன உடனே என் குழந்தையும் அப்படியே சுட நல்ல வெந்நீர் உடம்புலையும் ஊற்றினோன்னா அதுவும் நல்லா ஃப்ரெஷ் ஆகி ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நீங்கள் இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலை. நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டோம். குளிச்சுட்டு வெளியில் வந்தோடனே சுட டீ ஆனோம். டேபிளில் ஒருத்தர் உட்காந்துருந்தான்னு சொன்னீங்க. டீ வச்சுருந்தாரு. டீ டீ எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. யார் டீ கொண்டு வந்தது அப்படின்னா, உங்களை கூட்டிகிட்டு வந்தார், அவர் தான் டீ வச்சாரு அப்படின்னு, டீ கொடுத்துட்டு போனார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு நாங்களும் டீயை குடிச்சிட்டோம். குடித்த பிறகு இவர் என் கணவர் என்ன சொல்கிறாரு, அவங்களோட ஆளாக இருக்கும் அப்படின்ட்டாரு. சொன்னோன்னே அப்படியா அப்படின்னு நாங்கள் கிளம்பும்போது அவர் வந்தார், எங்களுக்கெல்லாம் பெட்டி தூக்கிட்டு வந்தார். அது உங்கள் ஆள் தானே, அவருக்கு பணம் கொடுத்துட்டுமா, உங்ககிட்டயே கொடுத்துருவா, நீங்கள் அவரை கொடுத்துட்றீங்களா அப்படின்னா, இல்லை அவர் எங்கள் ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் கூட்டின்னு வந்திருக்கீங்க, நாங்கள் நினச்சோம் அப்படின்ட்டாரு. எங்களுக்கு ஒன்றும் புரியலை. சரி அப்படின்ட்டு நாங்களும் பெட்டி எடுத்துக்கிட்டு அன்னைக்கு திரும்பி நாங்கள் ஊருக்கு கிளம்புற பிளானுங்கிறதுனால பெட்டி எடுத்துகிட்டு திரும்பி தரிசனம் பண்ணுறதுக்கு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு அங்கே போய் சந்நிதிக்குள்ளே நுழையும் போதே அங்கே இருந்த ஒரு ஆள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டோடனே இருன்னு தரிசனம் பண்ண போனால் அப்படியே சுற்றி கம்பியை சுற்றி கூட்டின்னு போனார். கூட்டின்னு போனால் நேராக எங்களுக்கு மெயினாக தரிசனம் பண்ணுறதுக்கு பாபாவோட சாட்சாத் தரிசனம் கிடச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. அவரை பார்த்தோன்னே காலங்காலத்தால் தரிசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆரத்தி எல்லாம் நடந்தது. நல்ல தரிசனம், திவ்ய தரிசனம்னா அதுதான். ஸோ அவரை பார்த்து நல்லா திவ்யமாக தரிசனம் பண்ணி அவரோட சமாதியில் வந்து வணங்கி அதுக்கப்புறம் சுற்றிட்டு வெளியில் வந்து பார்த்தா அவ்வளவு க்யூ நிற்கிது. அந்த லைனில் நாங்கள் நின்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லைனில் நிற்க வேண்டியிருக்கும். அப்போ தான் என் கணவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வருது,
என்னடி உங்க பாபா இப்படி கலக்குறாரு அப்படின்னுட்டு எனக்கு ஒரே சந்தோஷம். அப்போ வரைக்கும் எனக்கு இந்த டயர்ட்னஸா டிராவலா எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் வந்தது, யார் நம்ம பெட்டி எடுத்துட்டு போனது, யார் நம்மளுக்கு சுட சுட டீயை வாங்கி கொடுத்தது, எதுவுமே எனக்கு புரியல. இப்ப எனக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது நான்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு எனக்காக நீ வந்தியா பாபான்னு அப்பப்ப என் கண்ணு கலங்கும். அதுக்கப்புறம் நிறைய லைஃப்ல அவர் நான் இருக்கேன்னு எனக்கு எத்தனையோ முறை காமிச்சு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் எங்க வீட்டுல ஒரு பெட்டு வந்தது வாசல்ல. ஸோ அதை எடுத்து நாங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அது எங்க வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாய், அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர வாலு, சுட்டியா இருந்துட்டு நம்மளை எப்பயுமே எங்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப எனக்கு கொஞ்சம் கவலையில இருக்கும்போது அது பாபா கொடுத்த பிரசாதமாவே நான் எப்பயுமே நினைச்சுக்கிறது உண்டு. ஏன்னா எங்களை எப்பயுமே பிஸியா, என்ன எப்பயுமே பிஸியா வச்சுக்கிட்டே இருக்கும், என் கிட்டயே இருக்கும். எனக்கு ஏற்கனவே இருந்த டென்ஷனு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு அப்படியே அது வந்ததுலேருந்து மறந்து போச்சு. அதுக்கு ஒரு 6 மாசம் இருக்கும். பயங்கர வாளுங்கிறதுனால அது வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு, என் கணவர்கிட்டேருந்து லீஷை ஒரு குதி குதிச்சோன்னா என் கணவர் கையிலேருந்து லீஷு விட்டுருச்சு. அப்படியே அதை ஓட்டமா ஓடி நடு ரோட்டுக்கு ஓடிடுச்சு. அப்போ ஒரு எஸ்யூ எழுத்தாப்புல வேகமா வந்துட்டு இருக்குது. அது இப்படி ஓடவும் அந்த ஜீப் எப்படி வரவும் ஒரு டார்னு ஒரு சவுண்டு. அப்படியே கையை தூக்கி சாயி ஷெடி சாய்நாதா, சாய் பரமேஸ்வரான்னு அவரைத்தான் நான் நினச்சிக்கிட்டேன். நம்பவே மாட்டீங்க. அவ்வளோதானா, நான் இனிமே பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே அவளை பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கொடுத்தேன். உடனே கேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே அந்த வண்டி 4 டயருக்கு நடுவுல ஓடுறா. அவ அப்படியே எனக்கு ஒண்ணுமே புரியல, உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், ஓகே நம்ம கவலையே பட தேவையில்லை, நம்ம கூடவே தான் பாபா இருக்காரு அப்படின்ட்டு. அவளோட லீஷோட அந்த கழுத்துல, இந்த இடத்துல அந்த லீஷ், கழுத்தோட லீஷ் இருந்ததுன்னா அந்த லீஷோட எண்டில் அந்த டயரோட மார்க் இருக்கு. எப்படி பொழைச்சா, சத்தம் கேட்டதுக்கும் அதுக்கும் புரியவே இல்லை. அவ பொழைச்சிருக்கா அப்படின்னா அது பாபாவோட கருணை தான். கண்டிப்பா எனக்கு இப்ப சொன்னாலும் உடம்பெல்லாம் சிலிப்புது அந்த சிச்சுவேஷன். ஓம் சாய். ஓம் சாய்ராம். சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழைத்ததும் வருவாய், ஆனந்தம் தருவாய், அற்புதம் உன் மகிமை. அவருடைய மிகப்பெரிய மகிமை அவருடைய அற்புதம் தான். அவர் நிறைய அற்புதங்களாக நடத்திக்கிட்டு இருக்காரு, நிறைய பேர் லைஃப்பில் நடத்துகிறாரு. என்னோட லைஃப்லையும் நிறைய அற்புதம் நடத்திருக்காரு, இன்னும் நடத்துவாருன்ற நம்பிக்கையும் நிறையா இருக்குது. அவரை எனக்கு என்னோட லைஃப்பில் நடத்தின மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, ஒரு 1 இயர் பிஃபோர் இருக்கும், எனக்கு திடீர்னு ஒரு வாயில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்னென்னா, இந்த பக்கம் உதடு மட்டும் கீழே இறங்குன மாதிரி, ஷேப் வந்து மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சிரிக்கிறப்பையோ அல்லது பேசுகிறப்பையோ இந்த சைடாகவே ஓரமாக போயிட்டு இருந்துச்சு. கோணிக்கிட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த சைடாகவே எனக்கு உடல் ஓரமாக போயிட்டே இருந்துச்சு. என்னால் நான் வச்சு நான் தான் அப்படி ஃபீல் பண்ணுறேனோ அப்படின்னு சொல்லி அக்கா அம்மா கிட்டெல்லாம் போய் கேட்குறப்ப அவங்களும் ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் என்னால் காலேஜ் போகிறப்பையோ இல்லைனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்பையோ என்னால் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருந்துச்சு. அவங்ககிட்ட பேச முடியல சரியாகவே. அவங்க சிரிக்கிறப்ப, சிரிப்பு காமிக்கிறப்பெல்லாம் அப்படி நான் வாயை மூடிக்கிட்டு தான் சிரிப்பேன். ஏன்னா சிரித்தா இந்த பக்கம் ஓரமாகவே போகும் அப்படின்னு ஒரு பயத்திலேயே நான் சரியாகவும் சிரிக்கலை. அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து வீட்டில் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நானும் ஹாஸ்பிட்டல் போனேன். அப்படி ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க வந்து ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. நரம்பு ப்ராப்ளம் இருக்குது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்தி விட்டாங்க. எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. நான் கடைசி வந்து சாய்கிட்ட தான் உட்காந்து நைட் நேரம் உட்காந்து சாய்கிட்ட, ஏன் எனக்கு இப்படி பண்ணீங்க, எனக்கு இப்படிலாம் எதுக்கு நான் என்ன பண்ணேன், எதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி அழுதேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நான் வந்து நிறைய சாய் சச்சரிதம் படிப்பேன். அப்படி படிக்கும்போது ஒவ்வொரு தடையும் அவர் வந்து உதியை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நோயாளிகளுக்கு கொடுத்தா அது குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நாம் அதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ வந்து நைட்டு வந்து ரொம்ப சாகிட்ட கெஞ்சி அழுதுட்டு எனக்கு குணமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு உதியை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாய் ப்ளீஸ் எனக்கு குணமாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு குடித்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க வந்து டேப்லெட் கொடுத்தாங்க, நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த டேப்லெட் ஒன்றுமே பண்ணல, அப்படியே இருக்குது. அதே மாதிரி நைட்டும் வந்து நான் உதி தண்ணீரை மட்டும் தான் குடித்தேன். மறுநாள் காலையிலையும் குடித்தேன். அப்படி 2 டேஸ் குடித்தேன்.
அதுக்கப்புறம் 2 டேஸ் குடிச்சதுக்கப்புறம் நைட் வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்னன்னா, ஒரு நாகம் வந்து இந்த சைடு எனக்கு எந்த சைடு வந்து ஓரமா போச்சோ, அந்த சைடு வந்து கொத்துற மாரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. சரி எப்பயும் போல தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து எந்திரிச்சேன். எப்பயுமே மார்னிங் எந்திரிச்சு இந்த வாய் இந்த சைடு ஒரு மாதிரி இருக்கிறப்ப, நான் கண்ணாடி பார்ப்பேன். என்னடா இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். அதேபோல தான் அன்னைக்கு அந்த கனவு வந்த நைட்டுக்கு அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறப்ப, எனக்கு கொஞ்சம் நார்மலா தெரிஞ்சுச்சு. எப்பயும் போல. என்னடா எப்பயும் போல அந்த உதடு சரியான மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லி நான் வந்து கண்ணாடியில பார்த்தேன். சிரிச்சேன். எப்பயும் போல தான் இருந்துச்சு. சரி சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கிளாரிஃபை பண்ணேன். நான் எங்க அக்கா, அம்மா கிட்ட போய் கேட்டேன். அவங்களும் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் கேட்கிறப்ப, உங்களுக்கு சரியாயிடுச்சு. சரியான மாரி இருக்கே! நேத்து வந்ததுக்கும் இன்னைக்கும் சரியான மாரி இருக்கே! அப்படின்னு சொன்னோனே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அப்பதான் தோணுச்சு, அந்த கனவுல வந்தது வந்து நாகசாயி அப்படின்னு. நாகசாயி வந்து எனக்கு எந்த பக்கம் ஓரமா போச்சோ, அந்த பக்கம் வந்து கொத்துனாரு. எனக்கு உடனே சரியாயிடுச்சு. அப்பதான் எனக்கு லைஃப்ல மிகப்பெரிய மிராக்கிள் தான் சொல்லணும். நான் வந்து ஏன்னா அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கு. அந்த 4 டேஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். என்னால சரியா பேச முடியல, சிரிக்க முடியல, அழுதுகிட்டு தான் இருந்தேன். அந்த உதய தண்ணி 2 டேஸ் தான் குடிச்சேன். அவர் வந்து ரொம்ப பெரிய அற்புதம் செஞ்சுட்டாரு என்னோட லைஃப்ல. அதே மாரி தான் நெறைய இது செஞ்சிருக்காரு. அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது. எப்பயுமே மார்னிங்கோ, நைட்டோ அவரோட பேசிட்டு தான் நான் படுப்பேன். அவரோட உதய தண்ணி இன்னும் நான் குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அவரோட உதிய வந்து நெத்தியில பூசிட்டு தான் தூங்குவேன் தூங்கும்போது. அதே மாரி ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா, நான் மனசுல சொல்லி, "சாய் ப்ளீஸ் இத எனக்கு சரி பண்ணிருங்க" அப்படின்னு சொல்லி அழுவேன். "எனக்கு ஆன்சர் தாங்க இந்த கஷ்டத்துக்கு" அப்படின்னு சொல்லி கரெக்ட்டா ஏதாச்சும் ஒரு அவரோட வீடியோ மூலமோ, அதெல்லாம் ஏதாச்சும் கோர்ஸ் மூலமோ எனக்கு வந்து ஆன்சர் தந்துருவாரு. அதையும் சரி செஞ்சுருவாரு. அந்த மாரி நிறைய பண்ணுவாரு. அவரு கிங் ஆஃப் மிராக்கிள்ன்னு தான் சொல்லணும். இப்படிதான் அவர் வந்து நெறைய சோதிப்பாரு. ஆனா கைவிட மாட்டாரு. என்னோட லைஃப்ல அவர் நெறைய சோதிச்சிருக்காரு. ஆனா கைவிட்டதே இல்ல. இதே மாரி தான் எல்லாருக்கும் அவரு பண்ணியிருக்காருன்னு தோணுது. சாய் பிளஸ் யூ ஆல். நன்றி. வணக்கம். வணக்கம். நமது சாய் டிவியில் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அபிமான பாடகர் ரவிசேகர். இன்னைக்கு வியாழக்கிழமை குருவாரம் சாய் பகவானுக்கு ரொம்பவே உகந்த நாள். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாய் சரணம் சாய் காயத்ரியோட இந்த நிகழ்ச்சியை இனிதே ஆரம்பிப்பேன். சாய் குருவே சரணம், சாய் குருவே சரணம், ஓம் சாய்நாதாய வித்மஹே ஷீரடி வாசாய தீமஹே தன்னோ சாய் பிரச்சோதயாத், தன்னோ சாய் பிரச்சோதயாத். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில சாய் பகவான் பல ரூபங்கள்ல அவர் அரூபமாக இருந்தா கூட அவங்க பக்தர்களோட குறை கேட்கறதுக்காக கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்ததுன்ற மாதிரி அவர் வந்து அவங்க பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு பலவாறாக உதவி செய்து அவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அளிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு இதில் என்னோட வாழ்க்கையில சாய் பகவான் எப்படி உள்ள வந்தார், எப்படி நாங்கள்லாம் சாய் டிவோட்டி ஆனோம், என்னென்ன மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சு எங்கள் வாழ்க்கையோட அப்லிஃப்ட்டுக்காக உதவி செஞ்சான்றதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது நான் எப்படி சாய் டிவோட்டியானு எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி சாய் டிவோட்டியானோம், ஒரு ஃப்ளாஷ்பேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸ் பேக் இருக்கும். என்னோட சிஸ்டர் திருமதி லக்ஷ்மி வைத்யா அவர்கள் தன்னோட ஃப்ளாட்டோட கிரகப்பிரவேசத்துக்காக அழைத்த போது அங்கு நான் சென்றபோது சாய் டிவோட்டிஸ்லாம் பஜன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக நானும் ஒரு பாடகண்டம் பண்ணேன். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு நானும் என்னால் முடிஞ்ச சில சாங்ஸ்லாம் பாடினேன், பக்தி பாடல்கள் பாடினேன். அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து என்னை வந்து நீங்களும் இன்வால்வ் ஆகலாமேன்னு சொன்னதுனால, மோரோவர் எங்களோட ஒய்ஃபோட அத்தை பெரம்பூர் நார்த் சென்னையில் எவ்ரி வீக் குருவாரம் அப்போ சாய் பஜன் பண்ணி எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதில் ஒரு சில நிகழ்ச்சியில் நானும் போய் கலந்துட்டுருக்கேன். அந்த இன்வால்மெண்ட் எல்லாமா சேர்ந்து கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் மூமெண்ட் மாதிரி நமது சாய் பகவான் எனக்குள்ள பிரவேசித்தார். என் குடும்பமும் கொஞ்சமாக சாய் பகவான்கிட்ட ஐக்கியம் ஆகி
எங்களோட எந்த குறைகள் பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட முறையிடுவோம். சில டைம் உடனே தீர்வு கிடைக்கும், சில டைம் கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும். ஆனால் நிச்சயம் தீர்வு உண்டு. அப்படி இருக்கிறப்ப தான் நான் வந்து இங்கே ஒரு பெரிய வீடு கட்டணுன்றதுக்காக எப்போ வாங்கி போட்ட கிரவுண்டில் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணோம். ஃப்ரம் த பிகினிங் டே ஒன்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம், லைசன்ஸ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர், லேபர், ஃபைனான்ஸ், ஒரு வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எத்தனையோ பிரச்சனைலாம் வந்துச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் அப்படியே சாய் பகவான்கிட்ட உருகி போய் நான் கேட்பேன். பொறுமையாக இருக்கு, அவரோட பாலிசியே அதுதானே, பொறுமை நிதானம் இல்லையா, அதே மாதிரி சொல்லுவார். ஆனால் நான் எதாவது முறையிட்டு கேட்டேன்னா உடனே ஒரு அரூபமாக ஆசிரியர் மாதிரி எனக்கு ஒரு தீர்வை சொல்யூஷன் கொடுத்துட்டே இருந்தார். அப்படி வந்து ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிட்டு இருந்துச்சு. நானும் உடனே மறுநாளே whether it is finance problem, whether it is labor problem, whether it is some other problem related to house documents, இன்ஜினியர், எது இருந்தாலும் உடனே சொல்யூஷன் கிடைச்சிது. ஆஹா, நம்ம சாய் பகவானோட கடாட்சத்தில் இந்த வீட்டை அழகாக கட்டிப்பிடிக்க போகிறோன்னு இருக்கிறப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்தை நம்ம பிளான் பண்ணது 2 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு என்ன பேர் வைக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ என் மனசுக்குள்ளேயே அவர் வந்து அசரியாக சொன்னார், என் பேரோட சேர்த்து உங்கள் பேரையும் இணைச்சி வைக்கினார். அப்புறம் நான் வந்து சாய் ராகவி அப்படின்னு என்னோடய டியூப்ளெக்ஸ் வில்லாவுக்கு பேர் வச்சேன். ராகவின்னா என் பேர், என் ஒய்ஃப் பேர், என் பையன் பேர், மூணுத்தையும் ஐக்கியம் பண்ணி ராகவி. சாய் பகவான் முன்னாடியே இருக்கார், எங்களோடய இருக்கார், முன்னாடியே இருக்கார். அந்த சாய் ராகவியில் இன்னொரு இது என்னென்னா, ராகவின்னா ராகத்தை அடிப்படையாக கொண்டது. நானும் ஒரு சிங்கர், சொல்லப்போனால் நான் வந்து ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருந்து டிஆர்எஸ் வாங்கி ரிட்டையர் ஆனேன். அதனால் வந்து அந்த பாட்டில் ஒரு இன்வால்மெண்ட்டில் ஆன்மீக பாடலாம் பல கோயில்களில் பாடியிருக்கேன், பல பாட்டெலாம் பாடிட்டுருக்கேன். அது இப்போது நம்ம சாய் மேலே நிறையா கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சாய் ராகவின்னு பேரை வச்சுட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி உள்ளே வந்தோம். வந்த உடனே சாய் பகவான் எங்கேயுமே இருக்கணுன்றதுக்காக எங்கே போனாலும் எனக்கு வந்து ஏதாவது ஒரு சாய் பகவான் ஒரு கேலண்டர்லேயோ ஒரு படத்துலேயோ இதுலேயோ வந்து எனக்கு காட்சி தருவார். என்னை கூட்டிகிட்டு போக சொல்ல நானும் கேட்டு வாங்கிட்டு வந்து என் வீட்டில் வச்சுக்குவேன். அப்படிலாம் இருக்கிறப்போ தான் ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, நம்ம பெரிய வரவேற்பு சாய் பகவான் வேணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து தேடிட்டு இருந்தப்போ, நாளைக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்கார போகிறேன்டா அப்படின்னு ஆணித்தனமாக சொன்னாருங்க. அதே மாதிரி பாருங்கள், மறுநாள் வந்து ஒரு ஒர்க் மூலம் அம்பத்தூரில் இருக்கிற என்னோட இளைய சகோதரர் திரு ராமநாதன் அவர்கள் வீட்டுக்கு போகும்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. நாங்கள் ஃபேமிலியோட காரில் போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புறப்போ அங்கே ஒரு ஓரமாக ஒரு கேலண்டரில் நம்ம சாய்பம், அது எப்படி ராஜ சிம்மாசனத்தில், ஆனால் அந்த கேலண்டர் வந்து ஒரு அழுக்காக ஒருத்தருமே யாருமே கேட்பாத முறையில் இருந்துச்சு. அவர் என்னை பார்த்து சிரிச்சாருங்க. சிரித்த உடனே, என்ன பாபா வரியா, எங்களோட வரீங்களா அப்படின்னு கேட்டேன். அது சிரிச்சுட்டே பதில் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ நான் கிளம்பிட்டு கூட அந்த கேலண்டரை வந்து கேட்கலாமா வேணாமா, கேட்டால் அவங்க தருவாங்களா மாட்டாங்களா, இப்படி பல சந்தேகங்கள். அதனால் நான் வந்து எப்படி சரி கேட்டுருதுன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்டேன், இந்த கேலண்டர் வந்து நீ யூஸ் பண்ணுறியாங்க? இல்லை நாங்களாம் யாரும் சாய்டி ஓட்டிடல, இங்கே டெனண்ட்டாக இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க தெலுங்கு பீப்புள் அப்படின்னால. சரி நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். வந்தால் அந்த கேலண்டர் வந்து ஒரு மாட்டினா அது ஒரு கேலண்டர் தான் இருந்ததை தவிர ஒரு ரூபத்தில் அது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு என்னோடய ஹவுஸோட இன்டீரியர்லாம் சேர்க்குறப்போ கார்பெண்டரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஃப்ரேம் அடித்து, எலக்ட்ரீஷியன்லாம் வந்தப்போ அதுக்கு டிஜிட்டல் லேம்ப்லாம் போட்டு, இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வரவேற்பறையில் ராஜ சிம்மாசனத்தில் கம்பீரமாக சிரிச்சுக்கிட்டு, எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை வரவங்களுக்கெல்லாம் அருள் பரிபாலிச்சுட்டுருக்கான பார்த்துங்களேன். இதுதான் சாய் பகவான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிரவேசித்து எங்கள் இல்லத்தில் வந்த ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறையா சாய் டிவிலேருந்து மற்ற இதெல்லாம் வந்து துணி பூஜா, பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸு, பப்ளிக் பூஜாஸ், ஹோமம்ஸு அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, அழைப்பு வரும். நானும் போய் எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம சாய் பகவான் மேலே ஒரு 2 பாட்டு பாடிட்டு பக்தியோடு இது பண்ணிட்டு வருவேன். அப்படி ஒரு தொடர்பு தான் நம்ம சாயோட எனக்கு ஏற்பட்ட ஒரு பின்னணி, ஒரு தொடர்பு.
அது இன்றைக்கும் நிலச்சி நிறைய இடத்துல எனக்கு உபயோகமாக சந்தர்ப்பத்துக்கெல்லாம் பயன்பட்டு பல காரணங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிகிட்டு இருக்காரு நம்ம சாய்பாபா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறப்போ ஒரு ஷீரடி போகணும்னு நினச்சோம். உடனே ஒரு ஏஜென்ட்ஸ் மூலம் ஒரு பேக்கேஜ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 days போகலான்னு போகணும். அங்கே போகிறப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய லக்ஸரி ஹோட்டலில் எல்லாம் லாக் போட்டிருந்தாங்க. எல்லாம் அங்கேயும் சாயெல்லாம் வச்சுட்டு ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஆர்த்திலாம் 4 வேளை நடந்துட்டு இருந்துச்சு. சாய் ஷீரடி பாபா சாய் மெயின் டெம்பிளில் ஆர்த்தி நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் போயிட்டு க்யூவில் நிற்கிறோம். அந்த சன்னிதானத்துக்குள்ளே வரப்போ அங்கே இருக்கிற ஒரு குருசாமி என்னை பார்த்து கையை காட்டான். முன்னவான்னு ஆகையாவான்னு சொல்லி சொன்னேன். என்னடா அது இவ்வளோ பேர் விட்டு நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கணும் சொன்னாங்க, கூப்பிட்றாங்க. சரி நான் போன உடனே பாபாக்கா ஏ கானா காவ், அதாவது பாபா மேலே ஒரு பாட்டு பாடு அப்படின்னு ஒரு அதிகார தோரணை சொன்னார். பாபாவே அவருக்குள்ளே இறங்கி எனக்கு கட்டளை பிறப்பிச்சதான் நான் நினச்சிட்டு இருக்கேன். உடனே இங்கே ஹிந்திக்காரங்களாச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாங்கிறப்போ ஒரு பாட்டு எனக்கு ஹிந்தி பாட்டு ஞாபகம் வந்தது. அதை நல்லா உச்ச ஸ்தாயில் பாடினேன். பாடி முடிக்கிறேங்க, அவர் பாபா கழுத்துலேருந்து ஒரு மாலை அப்படியே என் தோல் மேலே இருந்துங்க. கதையெல்லாம் நிஜம், உண்மை, சத்தியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சி. எனக்கு மட்டும்தான், என் குடும்பத்துக்கும், அந்த ப்ரீஸ்ட் எல்லாருக்குமே. உடனே உங்களுக்கு பாபா அருள் பரிபூர்ணமாக இருக்குது, நீங்கள் இன்னும் 2 பாட்டு பாடுங்கன்னு என்னை தனியாக அங்கே ஒதுக்கிட்டு என்னை பாட வச்சாங்க. பாடி முடித்த உடனே இந்த பூர்ண கும்ப தேங்காய், மட்டை தேங்காய் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்குறதுல விஐபிஸ் தான். அதை எடுத்து என் கையில் கொடுத்து, இதை உங்கள் பூஜை ரூமில் கொண்டு போய் வைங்க, பாபா உங்களுடைய என்றைக்கும் இருப்பார், இந்த மட்டை தேங்காயும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஷால் எடுத்து போட்டாங்க, இன்னும் 2 மாலையெல்லாம் போட்டாங்க. அங்கே 2 நாள் தங்கி குறைஞ்சபட்சம் ஒரு 4 தடவை பாபா போய் தரிசனம் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவை ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் வந்துச்சு. இது எங்களோட ஷீரடி பாபாவை தரிசித்த நேரடி நிகழ்ச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பல பிரச்சனைலாம் வரப்போலாம் நான் உடனே பாபாட்ட தான் கேட்பேன். பாபா உத்தரவு கொடுத்தா தான் அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் திடீர்னு பார்த்தீங்கன்னா முகத்துக்கும் கழுத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரைட் சைடில் ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி ஆரம்பித்து அது அப்படியே உப்பிட்டு போய் ஒரு பெரிய கட்டி ஆயிடுச்சு. அது வெளிப்புறமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அது முகத்துக்கே ஒரு 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 மாதிரி தோற்றத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. நார்மலாக பார்த்தீங்கன்னா மீடியா பர்சன்ஸு, சிங்கர்ஸு, ஆக்டர்ஸ் அவங்களுக்குலாம் முகம்தான் ஒரு முகவரி இல்லையா? அதனால நான் என்ன பண்ணேன், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாம் நம்ம நார்மலாக பாபாவோட அகேன்ஸ்ட்டு பாபாட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். அது கடையில் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்களாம் சொன்னதுனால டாக்டர்ஸ்லாம் போய் காட்டி 2-3 டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க. அந்த டெஸ்ட் சரி, இந்த டெஸ்ட் 1000கணக்காக பணத்தை பிடிக்கின்றோம். சரி, ஒன்றும் க்யூர் ஆகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் சரி, பாபா தான் விட்ட வழி, அவர் சொல்கிறபடி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம், அவரே கேட்போம்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி நம்ம சென்னையில் இருக்கிற மயிலாப்பூர் கோயிலேருந்து, பாபா கோயிலேருந்து ஈசிஆர், மற்றபடி நம்ம சாலிகிராமம், அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோயிலுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு ட்ரிப் போகிறது பழக்கம். அது போகிறப்போ அந்த நம்ம சாலிகிராம் கோயில் இருக்கிற சார், அவர் என்னோடய பாட்டை ரொம்ப விரும்புவார். அவர் சாமி பகவானை சுற்றிட்டு ரோஜா மாலை போட்டுட்டு வரப்போ அங்கே சாலிகிராம் கோயில் போயிருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு மந்திர கோல் மாதிரி அது வச்சுருப்பார். அதை வச்சு என்ன பண்ணார், என் தலையில் தடவிட்டு கையால் வருடி கொடுத்து அந்த மந்திர கோலால் அந்த கட்டியை 3 தடவை தடவி கீழே தட்டி விட்டார். அப்போவே வலிலாம் போய் ஒரு கட்டிலாம் உதிர்ந்து பாபா என்னை கட்டி அணைச்சி ஆசீர்வதிச்சா மாதிரி ஒரு தெம்பான அனுபவம். அதெல்லாம் சொல்லி தெரியாது, நம்ம அனுபவபூர்வம் உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதை அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். பாருங்கள், 2-3 நாளில் தானாக கட்டி கரையாச்சு. 1000கணக்காக பல டாக்டர் சந்தித்து மாதக்கணக்காக இருந்த அந்த கட்டி ஒரே வாரத்தில் கரைஞ்சி நார்மல் ஆகிடுச்சு. யூனிஃபார்ம் ஸ்கின் அண்ட் யூனிஃபார்ம் வந்துச்சு. இதெல்லாம் பாபாவோட மகிமை இல்லாத வேறு யாரோட சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதனால் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் ஒரு சில நிகழ்ச்சியில் நான் திருப்பி பாபா பர்மிஷன் கொடுத்தாருன்னா, சாய் டிவிலையும் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் இன்னும் சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா பாபா வந்து எல்லாருக்குமே சொல்கிறது, நீ ஏன் இந்த பாச வலை மாய வலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்க, தத்தளிச்சிட்டு இருக்க, என்ன நினைச்சு உருகு. நான் தான் உனக்கு தாய், தந்தை, தகப்பன், தமையன், நண்பன், குரு, ஆசான், எல்லாமே நான் தான். அதனால நீ என்ன நினைச்சு எந்த காரியம் நினைச்சாலும், எந்த காரியம் நடத்தினாலும் நான் உன் கூடயே இருப்பேன், உன்னை சக்ஸஸாக முடிச்சு கொடுப்பேன்னு ஒரு உறுதிமொழி எனக்கு மட்டும் இல்லை, தீவிர சாய் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது தான். இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு உபாதை வந்து எனக்கோ குடும்பத்துக்கோ வந்தால், முன்னாடி நான் சொன்ன இந்த சாய் காயத்ரி இருக்கு இல்லையா, ஓம் சாய்நாதாய வித்மகி ஷீரடி வாசாய தீமகி தன்னோ சாய் பிரச்சோதியார், இந்த 4 லைனை உருகி பாபா ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த உபாதை என்னை விட்டு போகணும், ஐ ஷுட் கெட் க்யூர் அப்படின்னு சொன்னால் தீவிரமாக நிச்சயமாக ஏதோ ஒரு பலன் கிடைக்குது. இதே தான் நான் பல பேர்கிட்ட மீடியாலேயும் சரி, பல எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள்லாம் சொன்னேன், நல்ல பலன் இருக்குதுன்னு அவங்களும் எனக்கு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நண்பனா, ஆசானா, குருவா, தாயா, தமையனா, தந்தையா இருக்கிற நமது ஆச்சாரியா சாய் குரு என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து கடமையை செய், பலனை எதிர்பார்க்குற. பகவத்கீதாலே கிருஷ்ணர் அதான சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு வந்து நீ மாலை போடுறதோ, பழங்களை கொண்டு வரதோ, ஷால் போத்துறதோ, கிரீடம் வைக்கிறதோ, இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்குறப்பா. நீ உன்னோட வழியில், சத்தியமான வழியில் பிரயாணம் பண்ணு. உன்னால் முடிஞ்ச தொண்டை பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் செய். பசிக்கிறவங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் கொடு. வறுமையில் வாடுறவங்களுக்கு ஆடைகள் கொடு. வெயிலில் போகிறவங்களுக்கு தளர்ச்சி ஏற்படாமல் ஒரு குடையை கொடு. இதெல்லாம் உன்னால் முடிஞ்சது தானே, செய்யலாம் இல்லை? அதனால் இதெல்லாம் செஞ்சாலே நரக்கி சேவா நாராயணுக்கு சேவா, மனுஷனுக்கு செய்கிற சேவை மாதவனுக்கு செய்கிற சேவை. இதெல்லாமே நான் வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துட்டு உன் கூடவே என்றைக்கும் எப்பவும் இருப்பேன். நிச்சயமாக உன்னோட எல்லா நல்ல காரியத்துக்கும் துணையாக இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்கிறவர் நமது சாய் பகவான் என்று கூறி, ஓம் சாய் பகவான், ஓம் சாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.